ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் டிஜே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிசும்புக்காரன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஒர்க்கை ரைட் பண்ணது யார் அப்படின்னா பாமா. ஸோ இந்த ஒர்க்கில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஃப் சாரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி, கேரக்டர் லிஸ்ட் அண்ட் செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் ஃபுல் ஸ்டோரியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஆத்தர் இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். பாமா இஸ் அ தமிழ் தாலித் ஃபெமினிஸ்ட் டீச்சர் அண்ட் நாவலிஸ்ட். அண்ட் இவங்களோட பெஸ்ட் நோன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருக்கு. ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலித் கிறிஸ்டியனோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாமாவோட மோஸ்ட் ஆஃப் த நாவல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருக்கு, கிசும்புக்காரன், வன்மம், சன்கரி. ஸோ இது எல்லாமே இவங்க ரைட் பண்ண ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரு யங் கேர்ளை பற்றி சொல்லுது. அவங்களோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லைக்கிளி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாமா வந்து இந்த ஸ்டோரியில் என்ன போர்ட்ரே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸோட பவர்ஸும் அண்ட் அவங்களோட ஃபார்ம் லேண்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம கேரக்டர் லிஸ்ட்டை பார்க்கலாம். இருளப்பன் தான் ஃபாதர் அண்ட் அருளாயி மதர். செல்லைக்கிளி வந்து இவங்க 2 பேர்த்தோட டாட்டர். காளியப்பன் அருளாயிஸ் பிரதர், லேண்ட்லார்ட் ஜெகநாத நாயக்கர். செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பம்பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நாம் வாங்க ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளாயி வந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க. அவங்களால அவங்களோட துக்கத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக தலையில் அடிச்சுட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுது கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா விமன்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள வந்து கன்சோல் பண்ண சமாதானப்படுத்த வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களால சமாதானமே ஆக முடியாது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இருளப்பன் வந்து வெராண்டாவில் வந்து அமைதியாக உட்காந்துட்ருப்பார். மொத்தமாக நொறுங்கி போய் ஸோ அவராலேயும் எதுவுமே பேச முடியாது. ஸோ அங்கே சுற்றி இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பேய் அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அண்ட் அந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறாங்க, மணி தான் எல்லாமே, மணி வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அடக்கிடுது, ஆளுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து இருளப்பனோட ஃபாதர் வந்து காளியப்பனை வந்து திட்டுறாரு. காளியப்பன் யாருன்னா அருளாயிஸோட பிரதர். ஸோ அவங்க வந்து காளியப்பன் வந்து திட்டுறாங்க, என்ன சோத்துல முழு பூசணிக்காயை மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இருளப்பனோட ஃபாதர் வந்து திட்டுறாரு. நீங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருளப்பனோட ஃபாதர் வந்து திட்டுறாரு. ஸோ காளியப்பன் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு 20 to 25 இயர்ஸ் ஓல்டு மேன். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு செய்தி வருது. அதுதான் அவங்களோட சிஸ்டர் டாட்டர் செல்லக்கிளி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவரும் அவங்களோட செல்லக்கிளியோட அப்பா இருளப்பனும் 2 பேருமே சேர்ந்து குப்பம்பட்டணத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க அங்கே போகும்போது செல்லக்கிளியோட பாடியை வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்க போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால செல்லக்கிளியோட பாடியை பார்க்காமலே அவங்க திரும்பி ரிட்டன் ஆகி அவங்களோட வில்லேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம செல்லக்கிளிக்கு வந்து என்னாச்சு, ஸோ செல்லக்கிளியோட ஃப்ளாஷ்பேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கலாம். ஸோ செல்லக்கிளி வந்து யார் அப்படின்னா ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு கேர்ள். ஸோ அவங்க வந்துட்டு அருளாயிக்கு வந்து 7th சில்ட்ரனாக பிறந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அருளாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சில்ட்ரன் வந்து இறந்துருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து 3 சில்ட்ரன்ஸ் வந்து மீதி இருப்பாங்க. அதில் வந்து செல்லக்கிளி தான் யங்கஸ்ட்டு. ஸோ இவங்க இருளப்பனும் அருளாயி எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத நாயக்கர் ஃபார்ம்லேண்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு 2 சன்ஸ் வந்துட்டு 3rd கிளாஸுக்கு மேலே படிக்கலை. இப்போ வந்து இருளப்பனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாட்டரான செல்லக்கிளியை வந்து எப்படியாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கணும்னா செல்லக்கிளியை வந்து ரொம்ப தூரம் அனுப்பணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு செல்லக்கிளியால் படிக்க முடியும். இப்போ வந்து செல்லக்கிளி வந்து 5th படிக்கிறாங்க. அவங்களோட லேண்ட்லார்டு இருக்கார் இல்லையா, லேண்ட்லார்டு யார், ஜெகநாத நாயக்கர். ஸோ அவர் வந்து கேட்குறாரு, உன்னோட பொண்ணு வந்து எத்தனாவது படிக்கிறா, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருளப்பன் சொல்கிறாரு, சாமி என் பொண்ணு வந்து 5th படிக்கிறா. ஸோ எப்படியாச்சும் வந்து செல்லக்கிளிக்கு வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ வந்துட்டு லேண்ட்லார்டு வந்து ஒரு சஜஷன் சொல்லுவார், என்ன அப்படின்னா என் பொண்ணு வந்து குப்பம்பட்டணத்தில் தான் இருக்கா, அவள் வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தா, என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு யங் கேர்ள் வந்து வேலைக்கு தேவை, என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு வீட்டு வேலை பார்க்குறதுக்காக ஒரு யங் கேர்ள் வந்து தேவை, நீ வந்து ஓகே சொன்னா உன் டாட்டரை வந்து அங்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி
லேண்ட்லார்ட் வந்து இருளப்பன்ட்ட வந்து கேட்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அங்கே இருந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் அவளால் முடிஞ்ச வேலையை அங்கே செஞ்சுக்கிட்டு அவள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து உன் பொண்ணு படித்தா கண்டிப்பாக டீச்சர் ஆயிடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போடணும், மீதி இருக்கிற வேலையை வீட்டுக்கு வந்த வாட்டி செய்யட்டும். ஸோ என்னோட பொண்ணுக்கும் உதவியாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவள் வந்து அவளுக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட்டும் தருவா, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லி லேண்ட்லார்ட் வந்து இருளப்பன்ட்ட வந்து சொல்லுவார். ஸோ இருளப்பன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார், என்னடா பண்ணலாம், செல்லக்கிளி வேற ஸ்டடீஸில் வந்து படிக்க வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ரொம்ப வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இருளப்பனோட ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லக்கிளியை வந்து நல்லா வளரணும், டீச்சர் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு இருளப்பன் வந்து என்ன நினைக்கிறாரு, ஓகே நம்ம செல்லக்கிளியை வந்து நம்ம லேண்ட்லார்டோட டாட்டர் வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு லேண்ட்லார்ட் வீட்டுக்கு அனுப்புனா அவளோட ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லுவார். சொல்லலான்னு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அருளாயி கிட்ட வந்து இப்போ கேட்கணும் இல்லையா? ஸோ அருளாயி கிட்ட வந்து கேட்கும்போது அருளாயி என்ன சொல்லுவாங்கன்னா, கூழோ கஞ்சோ எது நம்ம வீட்டில் இருக்குதோ அதை அதை சாப்பிட்டுட்டு செல்லைக்கிளி இருக்கட்டும், அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்கிற வயசும் கிடையாது. அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, செல்லக்கிளி வந்து 5th முடிச்சிருவாங்க. 5th முடித்தோடனே டிசிலாம் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு செல்லக்கிளியை வந்து குப்பம்பட்டணத்துக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அனுப்பும்போது லேண்ட்லார்ட் கூட இருளப்பனும் வரேன், நானும் வரேன் குப்பம்பட்டணத்துக்குன்னு சொல்லும்போது லேண்ட்லார்ட் வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. வேண்டாம், அவனுக்கு வந்து ஃபார்ம் லேண்டில் வேலை இருக்குது, ஸோ நீ வந்து அங்கே போய் வேலையை பாரு, நான் வந்து செல்லக்கிளியை கூட்டிகிட்டு குப்பம்பட்டணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து செல்லக்கிளி லேண்ட்லார்டும் வந்து குப்பம்பட்டணத்துக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் 8 மந்த்ஸ் 8 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, செல்லக்கிளிகிட்ட இருந்து ஒரு மெசேஜுமே வந்திருக்காது. இவர் வந்து இருளப்பன் வந்து போய் கேட்பாரு, செல்லக்கிளி ஏன் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு லேண்ட்லார்ட் வந்து கோவமாக பதில் சொல்வார், உன் பிள்ளையை பார்க்கலன்னா அவள் நான் வரைஞ்சா போயிடுவா, அவளை நான் போன மாதம்தான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவள் நல்லா வெயிட் போட்டுட்டா, நல்ல சாப்பாடு அவளுக்கு கிடைக்குது, அவளுக்கு ஹார்டாக எந்த வேலையுமே அங்கே கிடையாது, அவளால் முடிஞ்ச வேலையை தான் அவள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அவள் வழியில் அவளை விடுங்க, நீங்கள் தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட் வந்து முரட்டுத்தனமாக வந்துட்டு திட்டிடுவார். யாரை? இருளப்பனை. ஸோ இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் செல்லைக்கிளிகிட்ட இருந்து ஏதாவது ஒரு லெட்டரோ ஏதாவது ஒரு வாய்ஸோ வந்தால் தானே இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லேண்ட்லார்ட்ட வந்து சரி அட்ரஸ் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வழியாக அட்ரஸும் வந்துட்டு கிடைக்காது, ஆனால் ஒரு வழியாக கிடச்சிரும். இப்போ லெட்டர் அனுப்பி அனுப்பி பார்த்தா ரிப்ளையே வரலையாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அருளாயி வந்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு நம்மளோட முதலாளிகிட்ட சொல்லாமல் நீங்களும் காளியப்பனும் போயிட்டு நம்மளோட பொண்ணு செல்லக்கிளியை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, லேண்ட்லார்ட்ட சொல்லாமலே பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ரோஸ்டட் ரைஸும் கிரவுண்ட் நட்ஸும் வந்துட்டு கொடுப்பா. ஏன்னா இப்போ நம்ம யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாவே ஏதாவது வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அவளோட பொண்ணை பார்க்க போகும்போது ஸோ அவள் கொடுப்பா இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் நிறையா செஞ்சு கொடுக்குறான். அண்ட் இருளப்பனும் காளியப்பனும் வந்துட்டு இப்போ தயாராக இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு சரி நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. லேண்ட்லார்ட் வந்து ஃபஸ்ட்டு முறையாக அப்போ தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளாரே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அவர் என்ன நியூஸ் சொல்கிறாரு அப்படின்னா, செல்லக்கிளி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நியூஸை கேட்டோடனே என்ன ஆகணும் அப்படின்னா, இருளப்பனோட ஐஸ் அப்படியே ரொம்ப டார்க்கான மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இருளப்பனும் காளியப்பனும் சரி நம்ம குப்பம்பட்டினம் போகலாம், நம்மளோட பொண்ணை பார்க்க வந்து கடைசியாக ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க குப்பம்பட்டினம் போயிட்டாங்க. லேண்ட்லார்டோட டாட்டர் வீடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் க்ரௌட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நார்மலாக ஒரு டெத் வீடுனா பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம லேண்ட்லார்டோட டாட்டர் ஹவுஸ்லேயும் இருக்காங்க. ஸோ போனோடனே வந்துட்டு என்ன நடந்துச்சு செல்லக்கிளிக்கு அப்படின்னு சொல்லி அவளோட அப்பா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து படிக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்காக அனுப்புனீங்க, ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து சடனாக வந்துட்டு காலும் கையும் இழுத்துக்குச்சு, அப்படியே வந்து கீழே விழுந்து அது மட்டும் இல்லாமல் அவளோட வாயில் நுரை வந்துடுச்சு, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நான் வந்து சடனாக டாக்ஸி எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 or 5 பாட்டில் குளுக்கோஸ் வந்து
செல்லைக்கிளிக்கு போடணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இன்ஜெக்ஷனோட காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் வந்து 2 இன்ஜெக்ஷன் வந்து செல்லக்கிளிக்கு போட்டேன். ஆனால் வந்துட்டு அவளோட உயிர் வந்து காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சீக்கிரமாக வந்துட்டு இதை வந்து எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து செல்லக்கிளியோட பாடியை வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு செல்லக்கிளிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருளப்பனோட டாட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க 4, 5 பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி நடந்தது ஏதோ நடந்துருச்சு. நாம் வந்துட்டு இது வந்து அவளோட விதின்னு கூட எழுதிக்கலாம். யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆர் 5 பீப்பிள்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லேண்ட்லார்ட் வந்து என்னென்னா 1000 ருபீஸ் கொடுப்பாரு. எதுக்காக அப்படின்னா அவளோட பொண்ணோட டெத்துக்காக கொடுப்பாரு. ஸோ இந்த 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் கிளம்பி இருளப்பனும் காளியப்பனும் அவங்களோட வில்லேஜ்க்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க ஊரில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செல்லக்கிளி வந்து எப்படி செத்துருப்பா, இது எல்லாமே அந்த விடோவால் தான் வந்துட்டு நடந்திருக்கும். அவள் தான் நம்ம செல்லக்கிளியை வந்து கொன்னுருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் வந்து காலையில் தான் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clockலாம் அவள் வந்து இறந்துட்டா. ஸோ இதுக்குள்ளார தான் ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா அவள் தான் கொண்டிருக்கணும், லேண்ட்லார்டோட டாட்டர் தான் வந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட 2 சன்ஸ் தான் கொண்டிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு செல்லக்கிளிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள அடிச்சிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து ஏதோ பாய்சனுக்கு இது கொடுத்துட்டாங்களாட்டிருக்கு, ஏதாவது ட்ரக்ஸ்க்கு இது கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கேட்க கேட்க இருளப்பனுக்கும் காளியப்பனுக்கும் ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஸோ பயங்கரமாக கோவம் வந்தோடனே காளியப்பனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ காளியப்பன் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக இருளப்பனை கூட்டிக்கிட்டு லேண்ட்லார்ட்ஸோட வீட்டுக்கு வந்து போவார். ஸோ போனோடனே அதுக்கு வந்துட்டு லேண்ட்லார்ட் வந்து ரொம்ப காமாக, இங்கே பாருங்கள் ரொம்ப சத்தம் போடாதீங்க, என்னோடய வீட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, இப்போ வந்து என்ன 2000 ரூபா கொடுப்பாரு. எதுவுமே பேசாமல் இந்த காசை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ காளியப்பன் வந்து இன்னும் ரொம்ப கோவமாயிருவார். இவ்வளோ தானா என்னோட செல்லக்கிளியோட வேல்யூ, ஸோ இந்த காசை கொடுத்து மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து காளியப்பன் வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டிகிட்டு இருப்பார். அதுக்கு லேண்ட்லார்ட் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, செல்லக்கிளியோட கடைசி ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பாரு. ஸோ அவளுக்காக வந்துட்டு என் பொண்ணு வந்து தாவணிலாம் வாங்கி வச்சுருந்தா, இந்த வெக்கேஷனுக்கு வந்தால் தாவணி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருந்தா. காளியப்பன் வந்து ரொம்ப கோவமாக அந்த ரெட் தாவணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுவார். ஆனால் இருளப்பன் வந்து மனசு கேட்காம அதை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, இருளப்பன் வந்து அந்த ரெட் தாவணியை எடுத்துகிட்டு போய் ஒரு நீம் ட்ரீல வந்து லேண்ட்லார்டோட ஹவுஸில் வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. ஸோ இதோடு வந்து இந்த ஸ்டோரி எண்டிங் ஆகுது. இல்லை எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.